கோவை மாவட்டத்திற்கு 50 ஆண்டு இல்லாத வளர்ச்சியை 5 ஆண்டுகள் தந்த கழகத்துடைய பொதுச் செயலாளர், இன்றைய எதிர்க்கட்சித் தலைவர், முன்னாள் முதலமைச்சர், 2026 தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய எடப்பாடியார் அவர்கள் கோவை மாவட்டத்துக்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் அதற்கு பின்னால் முதலமைச்சராக பொறுப்பேற்ற எடப்பாடியார் அவர்களும் கேட்ட திட்டங்களை எல்லாம், கோவை மாவட்டத்துக்கு தேவையான திட்டங்களை எல்லாம் வாரி வாரி வழங்கினார்கள். அந்த அடிப்படையிலே கோவையின் மையப்பகுதியான அவனாசி சாலையில் பள்ளிகள், கல்லூரிகள், நூற்பாலைகள், திருமண மண்டபங்கள், ஐடி பார்க், விமான நிலையம், அதேபோல அவனாசி வழியாக பல ஊர்கள் இன்றைக்கு திருப்பூர், நாமக்கல், சேலம், சென்னை வரையில் பல ஊர்கள் செல்லக்கூடிய வாகனங்கள், இப்படி முக்கிய சாலையாக அவனாசி சாலை இருந்தது. ஒவ்வொரு திருமண நிகழ்ச்சியா இருந்தாலும், ஒரு முகூர்த்த நாளா இருந்தாலும் சரி, அதே போல அதிகமான கல்லூரிகள், மருத்துவமனை இருக்கின்ற காரணத்தினால், ஏர்போர்ட் இருக்கின்ற காரணத்தினால் கடுமையான வாகன நெரிசல் ஏற்பட்டு கொண்டிருந்தது. அதன் அடிப்படையில் நீண்ட காலமாக கோவை மாவட்ட மக்கள் இந்த அவனாசி சாலையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு மேம்பாலத்தை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த அடிப்படையில் அருமையண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக பொறுப்பேற்றதும், அப்பொழுது நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தேன். இங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் சேர்ந்து மக்களுடைய கோரிக்கையாக கண்டிப்பாக எங்களுக்கு இந்த அவனாசி சாலையில் மேம்பாலம் வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். அந்த அடிப்படையில் கண்டிப்பாக செய்கிறேன் என்று ஆரம்பிக்கும் பொழுது கிட்டத்தட்ட எஸ்டிமேட் காஸ்ட் பார்க்கும்போது 1621 கோடி ஆச்சு. மிகப்பெரிய அளவில் இருக்கின்ற காரணத்தினால் அதிகாரிகள் எல்லாம் இது சரியாக ஒத்துக்கொள்ளவில்லை. ஆனால் எடப்பாடியார் அவர்கள் இல்லை, கோவை மாவட்டத்துக்கு இந்த மேம்பாலம் அவசியம் என்று அன்றைக்கு இந்த மேம்பாலத்துக்கு முழு நிதியையும் ஒதுக்கி தந்தவர் எடப்பாடியார் அவர்கள். ஒதுக்கி தந்து கொரோனா வந்தது உடனே, அதுல கிட்டத்தட்ட 1.5 வருஷம் அதுக்கு மேம்பாலங்கள்லாம் முடிக்க முடியாத சூழ்நிலை வந்தது. அதுக்கு பின்னால் பாத்தீங்கன்னா 21 அதிமுக ஆட்சி எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும்போது 55% இந்த பணியை முடித்தோம். அதே போல எடப்பாடியார் அவர்கள் சென்னையிலிருந்து நிதி ஒதுக்கி அதை ஆரம்பித்தார்கள். இதே பகுதியில் தான் அன்னைக்கு நான் அமைச்சராக இருந்து கிட்டத்தட்ட 24/3/2020 நிர்வாக ஒப்புதல் 1621 கோடிக்கு எடப்பாடியார் அவர்கள் முழுமையாக மாநில அரசு முழுமைய நிதியும் எடப்பாடியார் ஒதுக்கி அந்த ஒப்புதல் நிர்வாக ஒப்புதல் தந்தார்கள். 3/12/2020 அன்று வஉசி பூங்கா அருகிலே உப்பிலிபாளையத்திலே நான் அமைச்சராக இருக்கும்போது நான் அடிக்கல் நாட்டினேன். இங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள், பொதுமக்கள், அதே போல வியாபாரிகள், தொழிலதிபர்கள் அத்தனை பேரும் அது கலந்து கொண்டார்கள். ஆகவே 2021 ஆட்சி மாற்றம் ஆன பின்னால் கிட்டத்தட்ட 1.5 வருடங்கள் அது வேலை செய்யவே இல்லை. அப்படியே நமக்கு மந்தமாக வேலை நடைபெறவில்லை. முழுமையாக எனக்கு வேகமாக முடித்திருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாலே கண்டிப்பா இந்த மேம்பாலம் திறந்திருக்கலாம். அதே போல எடப்பாடியார் தொடர்ந்து முதலமைச்சராக வந்திருந்தாலும் கிட்டத்தட்ட 24வது வருடமே கண்டிப்பா மேம்பாலத்தை திறந்து வைத்திருப்பார்கள். அவ்வளவு வேகமாக அன்றைக்கு நேரடியாக எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர் அவருடைய கண்காணிப்பில் இந்த வேலையெல்லாம் நடந்து கொண்டிருந்தது. ஆகவே கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய கடுமையான நெரிசலை போக்குவதற்காக இந்த அவனாசி ரோடு மேம்பாலம் மட்டுமல்ல, கோவை மாவட்டத்துக்கு அதிகமான மேம்பாலங்களை, சாலைகளை, அத்தனை கட்டமைப்பு தந்தது எடப்பாடியார் அவர்கள். அதிமுக ஆட்சியில் அம்மா அவர்களும் தொடர்ந்து எடப்பாடியார் அவர்கள். அதே போல எடப்பாடியார் அவர்கள் பாத்தீங்கன்னா ஆத்துப்பாலம், முக்குளம் மேம்பாலங்கள் 479 கோடியிலே தந்தார்கள். இன்றைக்கு அது சிறப்பான முறையில் வாகனங்கள் மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அதே போல காந்திபுரத்தில்
94 கோடியில் 2 அடுக்கு மேம்பாலம். அதே போல 253 கோடியிலே திருச்சி சாலை ராமநாதபுரம் மேம்பாலம். அதே போல 66 கோடியில் கவுண்டம்பாளையம் மேம்பாலம், 86 கோடியில் பெண்ணாய்க்கம்பாளையம் மேம்பாலம், அதேபோல் GN மில்ஸ் அடுத்தது ஒரு மேம்பாலம், 42 கோடியிலே காரமடை மேம்பாலம், அதே போல 58.8 கோடியில் பாத்தீங்கன்னா இருகூர் பீளமேடு, அதே போல போத்தனூர் ரயில்வே கடவு ரயில்வே மேம்பாலங்கள் எல்லாம் எடப்பாடி அவர்கள் தந்தார்கள். அதே போல டெக்ஸ்டூல் இருவழி மேம்பாலங்கள் 55 கோடியில், அதே போல ஆவராம்பாளையம் உட்பட இப்படி அதிகமான மேம்பாலங்கள். அதே போல SIH காலனிக்கும் நிதி ஒதுக்கி மேம்பாலம் எல்லாமே கொடுத்தாங்க. அது பாத்தீங்கன்னா வழக்கு காரணமா இருக்குது, இன்னும் இந்த அரசு முடிக்காமல் இருக்கிறது. ஆகவே கோவை மாவட்டத்தில் மேம்பாலங்கள் மட்டுமல்ல, 3ஆம் கூட்டு குடிநீர் திட்டம் கோவை மாவட்டத்துக்கு 50 வருஷம் குடிநீர் பிரச்சனை இல்லாத அந்த திட்டத்தையும் எடப்பாடி தந்தார்கள். அதே போல பாத்தீங்கன்னா இன்றைக்கு அத்திக்கடு வனார் திட்டம், அதே போல நம்ம கலெக்டர் ஆஃபீஸ் புது பில்டிங், SPS பில்டிங், அரசு மருத்துவமனை மேம்பாடு 100 கோடிக்கு மேல் நிதி ஒதுக்கி தந்தாரு. ஆகவே அத்தனை சாலைகளும் எல்லா முக்கியமான சாலைகள், திருச்சி ரோடு, அவனாசி ரோடு, பொள்ளாச்சி ரோடு, பாலக்காடு மெயின் ரோடு, அதே போல பாத்தீங்கன்னா மேட்டுப்பாளைய ரோடு, தொண்டாமுத்தூர் ரோடு, சிறுவாணி ரோடு, இருக்கக்கூடிய சத்தி ரோடு, அத்தனை சாலைகளும் மேம்படுத்தி தந்தது எடப்பாடி அவர்கள். ஆகவே இந்த மேம்பாலமும் எடப்பாடி அவர்கள் பெயரைத்தான் காலங்காலத்துக்கு சொல்லும். இன்னைக்கு இந்த மேம்பாலத்துக்கு முழுமையாக நிதி ஒதுக்கி தந்தவர் எடப்பாடி அவர்கள். அதே போல இந்த மேம்பாலத்தை முதலமைச்சர் திறந்து வைத்து இன்னைக்கு ஐயா GD நாயுடு அவருடைய பெயரை சூட்டியுள்ளார்கள். அது எங்களுக்கு எடப்பாடி சொன்ன மாதிரி எங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் தான். அவர் கோயம்புத்தூருடைய அடையாளம், மாட்டுக்கருத்தெல்லாம் இல்ல, நிறைய கண்டுபிடிப்புகள் எல்லாரும் மதிக்கக்கூடியவர், அவருடைய பெயரை வைத்திருக்கிறார்கள். ஆகவே இன்னைக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு அத்தனை திட்டங்கள் கொடுத்தது எடப்பாடி அவர்கள். திராவிட முன்னேற்ற கழகம் திறந்து வைத்தாலும் கூட அவர்கள் இந்த மேம்பாலத்தையே இன்னொரு அறிவு செஞ்சிருக்காங்க. இதை நாங்க நீளம்பூர்வல் நீட்டிக்கு போன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவர்கள் நிதி ஒதுக்க வேண்டும். அதே போல இன்றைக்கு கோவை மாவட்டத்துக்கு 4 வருஷமா எந்த திட்டமே திமுக கொடுக்கல. அதே போல இன்றைக்கு அத்திக்கடு அவனாசி திட்டம் 2 அத்திக்கடு அவனாசி திட்டம் 2 எடப்பாடி அறிவிச்சார். அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம் வந்துருச்சு. அந்த அத்திக்கடு அவனாசி திட்டம் 2ல அத்திக்கடு அவனாசி திட்டம் முதல் திட்டத்தில் விடுபட்ட குளங்கள் எல்லாம் இன்றைக்கு சேர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த திட்டத்தை இந்த அரசு 4 வருஷம் கொண்டு அதை உடனே நீங்க அறிவிச்சு நிதி ஒதுக்கலாம். அதே போல சிங்கநல்லூர் மேம்பாலம் அன்னைக்கு எடப்பாடி எடுத்தார், லாரி ரோடு மேம்பாலம் எடுத்தாங்க. இப்படி சரவணப்பட்டி மேம்பாலம் இதெல்லாம் எடப்பாடியார் ஆய்வு பண்ணார். அதுக்கெல்லாம் நீங்க நிதி ஒதுக்கி தரலாம். நீங்க எல்லாமே எடப்பாடி அவர்கள் அதிமுக ஆட்சியில தந்தது இன்றைக்கு பாத்தீங்கன்னா மக்கள் பயன்பாட்டுக்கு வருது. இது முன்னாடியே வந்திருக்க வேண்டியது பயன்பாட்டுக்கு. ஆகவே இந்த அரசு இப்ப இனி இருக்கின்ற காலத்துக்காது கண்டிப்பாக அந்த பணிகளையாவது நீங்கள் செய்து தர வேண்டும். கோவை மாவட்ட மக்களுக்கு முழுமையாக 4 வருஷத்தில் திமுக ஆட்சி எதுவும் செய்யவில்லை என்று சொல்லி கண்டிப்பாக 2026 எடப்பாடி முதலமைச்சர் வருவார். விடுபட்ட எடப்பாடி அவர்கள் மீண்டும் முதலமைச்சர் வருகின்ற பொழுது விடுபட்ட அத்திக்கடு வனாசி திட்டம் 2, அதே விடுபட்ட மேம்பாலங்கள் தேவையான திட்டங்களை பூரா கண்டிப்பாக கோவை மாவட்டத்துக்கு தருவார். அதே போல இந்த மேம்பாலத்தில் நம்ம இன்னைக்கு 10 கிலோமீட்டருக்கு தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய மேம்பாலம் இது எடப்பாடியார் கொடுத்தாரு. இந்த மேம்பாலத்தில் இப்ப இருக்கக்கூடிய இந்த அரசு கோவை மாவட்ட நிர்வாகம் என்ன பண்ணணும்னா, நெடுஞ்சாலைத்துறை எல்லா பக்கம் கேமரா மாட்டுங்க. ஏன்னா விபத்து இல்லாமல் தடுப்பதற்கு அந்த வேலையில் நீ கடுமையாக உடனடியாக செய்ய வேண்டும். உடனடியாக இந்த டைவர்ஷன் எல்லாம் பண்றதுல கரெக்டா பண்ணி முழுமையா இந்த கேமரா மாட்டும் பொழுது ஸ்பீட் லிமிட் கரெக்டா இருக்கும். அப்பதான் விபத்துகள் ஏற்படாது என்று கூறி கண்டிப்பாக இந்த மேம்பாலங்களை எங்களுக்கு நிதி ஒதுக்கி தந்த எடப்பாடியார் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை கோவை மாவட்ட மக்களின் சார்பாக தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.